அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காளி அம்மனை பற்றின சில விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்மளில் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறது பத்ரகாளி அம்மனோட மந்திரம், ஸ்மசான காளியோட மந்திரம், இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு காளி அம்மனோட மந்திரம் இருக்குது, எனக்கு அந்த மந்திரம் வேணும்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம ஒரு காளியம்மனை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, அந்த காளியம்மனோட வரலாறு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேர் எதுக்காக வச்சுருக்குறாங்க, அந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும், அந்த தெய்வத்தினால நமக்கு பலன்கள் என்ன, அந்த அந்த பலன்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதே போல் நம்ம அந்த இதனால் நமக்கு எதுவும் பின்விளைவுகள் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு பத்ரகாளி அம்மனை நம்ம எடுத்து சித்தி பண்ணுறோம், நம்ம பூஜை பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னாலும், அதில் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். உடல் மெலிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த தாயோட மந்திரம், அதாவது பத்ரகாளி அம்மனோட மந்திரமானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால, அதாவது அதிக வைப்ரேஷன் பிரபஞ்ச சக்தியை கொடுக்குறனால அந்த உடம்பை நம்ம தாங்குகிற சக்தி நமக்கு இருக்காது. அதனால் அதோட பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்னா, கைகால் வலி வாரது, உடம்பு அடித்து போட்ட மாதிரிக்க வலிக்கிறது, அந்த மாதிரி டயத்தில் நம்மளால் பூஜை பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் இப்போ நம்ம ஒரு ஸ்மசான காளியை நம்ம எடுக்கையில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சில அமானுஷ உருவங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கனவுகளில் பயமுறுத்துகிற மாதிரிக்க கனவுகள் வரும். அதே போல் இந்த உச்சிஷ்ட காளியம்மனோட மந்திரத்தை எடுக்கையிலாம் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும் பூஜை பண்ணையிலையும் பலவிதமான தடங்கல்கள் வரும். சரிங்களா? அதே போல் தான் ஒரு காளியம்மன் நம்ம உபாசனை எடுத்து பண்ணையில் அதுக்கு உண்டான சில அறிகுறிகளாகவும் சில தடங்கல்களாகவும் வரும். அப்போது நான் உதாரணமாக ஒரு காளியம்மனை எடுக்கிறேன் அப்படின்னா, எந்த காளியம்மன் அப்படின்னா, ஒரு பத்ரகாளி அம்மனை எடுக்கிறேன் அப்படின்னா, பத்ரகாளி அம்மனுக்கு பிடிச்சது என்ன? ஒரு சிவப்பு வஸ்திரம், சிவப்பு பட்டு, அம்மனுக்கு உகந்தது சிவப்பு மணி மாலை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த பூஜையோட விரத காலங்களில் ஏன்னா இது சிவனோட பாவத்தில் வரனால நம்ம அசைவத்தை கண்டிப்பான முறையில் நம்ம தவிர்க்கணும். பூஜை செய்யக்கூடிய காலம் இப்போ ஒரு 6 மாத காலம் நம்ம இந்த காளியம்மனோட மந்திரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, அந்த நாட்கள் ஃபுல்லாக நம்ம சுத்தபத்தமாக விரதம் இருந்து எப்பொழுதும் ஒரு வேளை உணவு உண்றவங்க உண்ணலாம், அல்லது 2 வேளை உணவு கூட உண்ணலாம். அப்படி முடியாத பட்சத்தில் என்னால் விரதம் கடைப்பிடிக்க முடியாதுன்றவங்க எப்பொழுதும் போல் உணவு உண்டு நம்ம தாய்க்கு இரவு நேரத்தில் மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். சரிங்களா? விரதம் கட்டாயம்ன்றது கிடையாது. நீங்கள் விரதம் இருக்க நினச்சா கண்டிப்பாக விரதம் இருந்து பண்ணிங்கன்னா இன்னும் வெகு விரைவில் உங்களுக்கு மந்திரம் சித்தியாகும். இந்த விரதம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட மனசுன்றது ஒருநிலைப்படும். அதே போல் நம்ம மந்திரம் சொல்லையிலையும் சரி, நம்ம தியானம் பண்ணையிலையும் மூச்சு காத்தானது சீராக அமையும். நம்ம விரதம் கடைப்பிடிக்காமல் பல வகையான உணவுகளை சாப்பிட்டு பண்ணையில் மூச்சு காத்துன்றது கொஞ்சம் ஓரளவு சரளம் இல்லாமல் போகிறனால தான் எல்லோரும் விரதம் இருக்கணும் அப்படின்றாங்க. அதே போல் அறுசுவை உணவு ஏன் உண்ணக்கூடாது, ஒரு விரதம் கடைப்பிடிக்கையில் ஒரு குறிப்பிட்ட உணவு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உணவு வகைகளுமே ஒரு பலனை கொடுக்கும். இந்த கார உணவுகள் காமத்தை தூண்டுறது, தேவையில்லாத சிந்தனைகளை தூண்டுறது, அதனால தான் எல்லோரும் விரதம் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. சில பூஜைகளுக்கு கண்டிப்பான முறையில் சில உணவுகளை தவிர்க்கணும், கண்டிப்பான முறையில் விரதம் இருக்கணும், வெறும் தரையில் தான் படுக்கணுன்ற முறைகளும் இருக்குது. ஆனால் நம்ம இந்த காளியம்மன் பொதுவாக எடுக்கையில் அந்த காளியம்மனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு எப்படி பூஜை நமஸ்காரம் பண்ணுறது, இப்போ ஒரு சிலை வைத்து எப்படி வழிபடணும், ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி வழிபடணும், தாய்க்கு பூக்களால் அர்ச்சனை செய்யணும், மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும், அவங்களுக்கு எப்படி படையல் வைக்கணும், அப்போது இந்த விவரம் ஃபுல்லாக முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது நம்ம முறைப்படி தெரிஞ்சுக்கிறணும். அதன் பிறகு இப்போது ஒரு காளிக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் எந்திரம் மை இருக்கும். ஏன்னா அந்த எந்திரம் மை வைக்கையில் நம்ம பண்ணுற காரியம் அதாவது நம்ம அந்த தாயை நம்ம சீக்கிரம் நம்ம அடையிறதுக்கான ஒரு வழிமுறை தான் அது. அப்போது முறைப்படி நம்ம ஒரு எந்திரம் எழுதி வாங்கி நம்ம அதை ஒரு 6 மாத காலம் அல்லது 1 வருடமும் நம்ம பூஜை செய்துட்டு வரையில் அவங்களோட அனுகிரகமானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஏன் 6 மாத காலம் அப்படின்றேன்னா, நமக்கும் சில பல தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளையும் தாண்டி நம்ம ஜெபம் பண்ணுற ஆள் தான் நிலச்சிருக்க முடியும். இன்னொரு விஷயம், நம்ம காளியம்மனை நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கையில் பயப்படக்கூடாது, வைராக்கியமாக இருக்கணும்.
24 மணி நேரமும் அந்த தெய்வத்தோட சிந்தனையில் தான் இருக்கணும். அது 24 மணி நேரன்றது நம்ம யோசனை தான் சொல்கிறேன். அப்போது அந்த யோசனையாக இருக்கும்போது அந்த தாயோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஒரு மந்திரம் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குன்றதையும் முழுசாக தெரிஞ்சுக்கங்க. அந்த மந்திரத்தை யார் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி பண்ணணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில மந்திரங்கள் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கும். ஒரு சில மந்திரங்கள் 1008 முறை கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். இல்லை 501 இல்லை 336 338 108 இந்த மாதிரி மந்திரங்கள் முறைகள் இருக்குது. அப்போது அதை தெரிஞ்சு இத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரணும், இதுக்கு இந்த மாதிரி படையல் வைக்கணுன்றதெல்லாம் விவரமாக பண்ணையில் கண்டிப்பான முறையில் அனுகிரகம் கிடைக்கும். அப்படி நீங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் மறந்தாலும் அந்த தாய்கிட்ட நீங்கள் மனதளவில் நீங்கள் மன்னிப்பு கேட்கையில் கண்டிப்பாக நமக்கு அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி நம்ம விவரமாக நம்ம முடிவு எடுத்து நல்லா யோசித்த பிறகு நீங்கள் ஒரு தெய்வத்தோட ஒரு உபாசனை நீங்கள் எடுக்கையில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு பத்ரகாளி அம்மனோட மந்திரம் சொல்கிறீங்க. அப்போது அது கழிஞ்சு ஒரு 48 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு மகாகாளி அம்மனோட மந்திரம் சொல்கிறீங்க. அது அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு தெய்வத்தோட ஒரு உபாசனை நம்ம எடுத்துட்டோம்னா கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அதனாலேயும் பல பிரச்சனைகள் நமக்கு வரும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஒரு உபாசனை எடுக்கல அது 100% உங்களுக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அடுத்து கண்டிப்பான முறையில் நான் இன்னும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு தெளிவான பதிவை நான் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.